முகத்தோனே அரணாருட புத்திரனே Piram
பாடுவோமே. பத்திரகாளி கதைகள் பாட கதைகள் பாட அக்காவாக இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மை சரி எப்படி நம்ம நாடாறுகுல மக்களை பெத்தெடுத்து வளர்த்து வந்தால் வீர பத்திரகாளி அம்மா சான்றோர்கள மக்களுக்கும் இந்த பத்திரகாளி அம்மாளுக்கும் என்ன உறவு சரி அந்த கதையை நாங்கள் சான்றோர் திருவரலாறை உங்கள் மத்தியில் நாங்கள் திருநெல்வேலி முத்துமாரி வெள்ளிசை குழுவின் சார்பாக சரி இப்பொழுது நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆதி வெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் குழுவிருந்தார் இருக்கக்கூடிய போது ஆரி பன்னுவெள்ளி கைலாசத்திலே நமக்கு அழகாகவே ஆதி சிவபெருமான் பார்வதியும் வந்திருக்கிறார்கள். சரி இப்படி பத்திரகாளி அம்மன் கதையை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய போது என்ன நம்ம தெற்கு கழகமல மக்களை சொல்லவே வேண்டாம் போகாத கோயில் கிடையாது 3 வருஷமா கோட்டை கழகமல்ல படிக்காத இடமும் கிடையாது. காளியம்மன் கோயிலா இருக்கட்டும் சரி முனியசாமி கோயிலா இருக்கட்டும் உலகம்மன் கோயிலா இருக்கட்டும் நம்ம மாரியம்மன் கோயிலா இருக்கட்டும் 101 ரூபாயை 101 லட்சமாகவே அள்ளி விளங்கிய செல்வச்சீமான் ஐயா ஸ்ரீ மதுரவீரன் சுவாமி துணை சரி ஐயா மதுரவீரன் துணையோடு இந்த பரிசை அள்ளி விளங்கிய செல்வச்சீமான்கள் எம் தனிகைநாதன் சரி டி பொம்மி டி வீரலட்சுமி சரி டி மாரியப்பன் ஐயா குடும்பத்தார் அனைவருமாக சேர்ந்து சரி நமக்கு முதலாகவே 100 ரூபாயை 101 லட்சமாகவே அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் குடும்ப கோத்திரங்கள் எல்லாம் வாழ வேண்டும் வளர வேண்டும் கைலாசத்திலே சரி பகவானும் பார்வதியும் குழுவிருக்காங்களாம். தேவாதி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் சரி 33 தேவர்களும் முனிவர்களும் குழுவிருக்காங்க. இங்க இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? அந்த கைலாசத்துல சரி பகவானுக்கும் பார்வதிக்கு இடையில ஒரு சின்ன சோதனை நடக்கு. என்ன சோதனை தெரியுமா? என்ன? இந்த பகவான் என்ன 2 கண்ணு இருக்கு சரி இன்னொரு கண்ணு நெத்தி கண்ணு இருக்கு மொத்தம் 3 கண்ணு முக்கண்ணு சொல்லுதாங்கல்ல. சிவபெருமானுடைய வலது கண் வந்து சூரியனாகவும் இடது கண் வந்து சந்திரனாகவும் இருக்குது. சரி இந்த சிவபெருமானுக்கு 2 கண்ணுமே சூரியனும் சந்திரனுமா இருக்குன்னு சொல்லுதாருல்ல.
பார்வதி அம்மா நினைச்சாலா சரி இந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணை மறைச்சா ஆமா இந்த உலகம் என்ன ஆயிரும் ஆமா உடனே சூரியன் இல்லாம போயிடும் சரி இல்ல சந்திரன் இல்லாம போயிடும் ஆமா அதனால அம்மை பார்வதியால் எது செய்தார் பாருங்க பகவானை சுற்றி வந்து சுற்றி வந்து பார்வதியால் ஏது செய்கிறாள் பாருங்க ஏது செய்தாள் இந்த சிவனார் வலது கண்ணு சூரியன் இடது கண் சந்திரன் அல்லவா இந்த பகவானுடைய கண்ணை மறைத்தால் இந்த உலகம் என்ன ஆகும்னு பார்வதி யோசிக்கிறார் சரி அப்பதான் பாருங்க பகவானை சுத்தி வந்து பார்வதி அம்மா தன் ரெண்டு கையால சிவபெருமான் கண்ணை பொத்திட்டா ஆண்டவன் கண்ணை மயக்கலாமா அந்த கண்ணை மறைத்த போது சரி உலகம் எல்லாம் இருளடைந்து போகிறது ஏன்னா சூரியனையும் பொத்தியாச்சு சந்திரனையும் பொத்தியாச்சு உலகத்துல எங்க வெளிச்சம் இருக்கும் ஆண்டவன் ரெண்டு கண்ணையும் பொத்தியாச்சுல சரி இப்படியாக இருக்கும் போது திருநெல்வேலி முத்துமாரி வில்லிசை குழுவை பாராட்டி சொன்ன உடனே நம்ம ஐயாவுக்கு பாசம் இருக்க முடியல அதாவது நம்ம ஐயா முனியசாமி இருக்காரு பாத்தீங்களா சரி கிணத்தடி பக்கத்துல மகாமுனீஸ்வரர் இருக்காரு ஐயா ஆலயத்தில் இருந்து சரி 101 ரூபாய் நமக்கு அடுத்தபடியாக 101 லட்சமாகவே அள்ளி வழங்கியிருக்கிறார்கள் அப்படி இருக்காருங்க வாழ்த்த வயதில்லை அம்மா மாரியோட கிருபையாலையும் முனியசாமி கிருபையாலையும் வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் மாரியோட கிருபையாலை வாழ வேண்டும் என்று சொல்லி கைலாசத்துல பகவான் திருக்கண்ணர் பார்வதி அம்மா மறைக்காங்க சரி பகவான் கண்ணை மறைச்சாங்க பாத்தீங்களா சரி அங்க சூரியனும் இருளடைஞ்சு போச்சு சந்திரனும் இருளடைஞ்சு போயிடுச்சு உலகம்லாம் இருட்டாலா இருக்கு ஏ பார்வதி இந்த ஆதி பகவான் சிவபெருமானுடைய கண்ணை நீ பொத்திட்ட பாத்தியா இந்த உலகமே இருளடைஞ்சு போச்சுமா உனக்கு நான் ஒரு சாபம் தர போறேன் என்ன நீ இந்த கைலாசத்துல இருக்க கூடாது பார்வதி இருக்கவே கூடாது நீ 12 வருட காலமாக ஆண்டவனை பிரிந்திருக்க வேண்டும் பாத்தீங்களா சரி சிவபெருமான் கண்ணை பார்வதி அம்மா மறைத்த காரணத்தினால அந்த அம்மாளுக்கு பகவான் ஒரு சாபம் கொடுக்காரு பார்வதி நீ இந்த சிவபெருமான் கண்ணை பொத்தினதுனால 14 வருடங்களாக என்னை பிரிந்து இருக்க வேண்டும் அம்மா சரி ஆண்டவா நான் எங்க போய் இருக்கணும் அதாவது பார்வதி அந்த காஞ்சிவன சீமையிலே சரி கம்பகி ஆற்றங்கரையிலே அழகாகவே நீ 14 வருட காலமாக இருந்து சரி அப்பா பகவான் நினைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்பதான் உனக்கு இந்த சாப விமோச்சனம் பெறும் அம்மா அப்படி இருக்கக்கூடிய போது பகவானுடைய வாக்குக்கு நாங்க பார்வதி அம்மா பிரிந்து போறாங்க கைலாசத்தை விட்டு சரி எங்க வராங்க கைலை நல்ல கைலை விட்டு பார்வதியும் கிளம்புவாளா ஆண்டவன சொல்லை கேட்டு கைலாசம் தாண்டி எல்லோ பாலம் பாலம் 108 திருப்பதியா 1008 சிவதலம்மா
வாக்கை கேட்டு சரி. கைலாசத்திலிருந்து பகவானை பிரிந்து பார்வதி அம்மாள் 12 வருடங்களாக தவம் இருக்கு காஞ்சிபுரம் வாரா. ஆமா. நிஜம் பாருங்க. என்ன? இந்த காஞ்சிபுரத்துல வந்து அம்மா தவ கோலத்துல தான் இருப்பா. சரி. 2 காலையும் சம்பளம் மட்டமா தான் இருப்பா அம்மா வந்து. ஆமா. அந்த காஞ்சிபுரத்துல வந்து பார்வதி அம்மை என்ன எப்படி அழகாக தவம் இருக்க வாரா பாருங்க. எப்படி ஐயா? தவம் இருந்து சரி. அந்த ஆற்றங்கரை ஓரமாகவே ஆமா. அழகாக நந்தவன தோட்டத்தை உருவாக்குதா. சரி. ஏன் நந்தவன தோட்டம் உருவாக்குதா? எதற்கு? சிவபெருமானுக்கு 6 கால பூஜை செய்வதற்கு பூக்கள் வேணும். ஆமா. குளிப்பதற்கு சுனை ஒன்று வேணும். அம்மா பார்வதி என்ன? காலையிலையும் சாயங்காலமும் ஆதிபராசக்தி அம்மா குளிச்சு நீராடுறதுக்கு சரி சுனை ஒண்ணு வேணும் இல்லையா? கண்டிப்பா. அப்ப அம்மாளுக்கு துணையா நந்தவன தோட்டங்களை உருவாக்குவதற்கும் சரி சுனையை தோண்டுவதற்கும் யார உதவி செய்யறாங்க பாருங்க. யாரு? விநாயகர் முன்னே வர எல்லாரும் பின்னே வர பார்வதியோ முன்னடக்க தாயோ நல்ல மகனுமாக காஞ்சிபுரம் வாராரையா வாராரையா அம்மாளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சரி. விநாயகர் முன்னே வர ஆமா. வேலவரும் பின்னே வர வர பைரவநாதன் வீரபுத்திரனும் வராங்க. சரி. பாரதி அம்மா கைலாசத்துக்கு தனியெல்லாம் போறாங்க. ஆதிபராசக்தி அம்மா ஆமா. காஞ்சிவன சீமையில வந்து சரி. நல்ல நந்தவன தோட்டத்தை உருவாக்கி கொடுக்காங்க பிள்ளைகள் அம்மாக்கு. ஆமா. அப்பாவை பிரிஞ்சு போறாங்களே அம்மா. சரி. அம்மா செஞ்ச தப்புக்காக போறாங்களே. சரி. அம்மாக்கு நந்தவன தோட்டம் உருவாக்குறதுக்கு பிள்ளைங்க போய் உதவி பண்றாங்க. ஆமா. அம்மா டெய்லி குளிப்பதற்கு தினசரி குளிச்சு நீராட சரி. அம்மா பார்வதி அம்மாளுக்கு ஒரு சுனையை உருவாக்கி கொடுத்தாங்க. ஆமா. நல்லா கவனிக்கணும். கேட்டுக்கணும். அந்த குளத்துக்கு பேர் என்ன குளம் தெரியுமா? என்ன குளம்? ஏகாசிரி குளம்னு சொல்லுவாங்க. சரி. என்ன குளம்? ஏகாசிரி குளம். ஏகாசிரி குளமானது பார்வதி அம்மாள் மட்டும்தான் அந்த குளத்துல குளிக்கணும். ஆமா. வேற யாருமே குளிக்க கூடாது. என்ன? சுனைகளை உருவாக்கி கொடுத்து பார்வதி அம்மாளுக்கு நந்தவன தோட்டத்தையும் கொடுத்தாச்சு. சரி. என்னென்ன நந்தவன தோட்ட செடிகள் இருக்கு பாருங்க. என்னென்ன நந்தவனம்? அங்க ரோஜா பூவா மல்லி பூவா செட்டு பூவும் முளைத்திருக்கு. ரோஜா பூ இருக்கு. மல்லிப்பூ இருக்கு. செண்டு செண்டா மலர் பூத்து இருக்கு. ஆமா. அங்க பிச்சு நல்ல மலர் இருக்கு. பெரியவெல்லாம் பார்வதி. நந்தவன தோட்டத்திலே பிச்சு மலர் பூத்து இருக்கு. ஆமா. பாரிஜாத மலர்கள் பூத்து இருக்கு. சரி. அது நந்தவனமே பூத்து குலுங்குது. ஆமா. யாரு? பார்வதி அம்மா காஞ்சிபுரத்துல காலடி வச்ச நேரத்துல. சரி. பிள்ளைகள் நந்தவன தோட்டத்தை உருவாக்கி கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க கைலாசத்துக்கு. ஆமா. அம்மா பார்வதி அம்மா ஒத்தையில இருக்கா. சரி. எப்படி இருக்கா? எப்படி? என்ன காலையிலே எழுந்தவோ பார்வதியும் கிளம்புவாரா. உடையதில நீராடி மாந்தோடுக்கு இடகுழல் காணும் முடித்து நல்ல பட்டு கட்டி பச்சை நல்ல பட்டு கட்டி பார்வதியும் கிளம்புவாரா. நல்ல பட்டு கட்டி பச்சை நல்ல பட்டு கட்டி பார்வதியும் அம்மா பார்வதி அம்மாள் காலையிலே சுனையிலே நீராடி ஆமா. அழகாக நீண்ட குழலை தானம் கட்டி சரி. காலையில எந்திரிச்சு குளிக்க போறாங்க. ஆஹா. குளிச்சுட்டு அழகாக பச்சை பட்டு சிகப்பு பட்டு சேலையை கட்டி கொண்டு சரி. அம்மா எப்படி வர பாருங்க. எப்படி வரா? அவள் கொண்டு கீத்தாம் பூச்சோடி கீத்தாம் பூவை வைத்து மரம் வைப்பாளா. புண்ணியவதி பார்வதியா ஆண்டவனை தேடியல்லோ ஆண்டவனை தேடியல்லோ ஆண்டவனை செய்யுவாரா. ஆண்டவனை தேடியல்லோ ஆண்டவனை தேடியல்லோ ஆண்டவனை செய்யுவாரா. நெத்திக்கு செந்தூர திலகமிட்டால் அம்மை உமையவள் ஆதிபராசக்தி பார்வதி. ஆமா. கொண்டைக்கு நல்ல பூக்கள் அலங்காரம் பண்ணி சரி. அப்பா சிவபெருமானுக்கு ஒரு லிங்கம் உருவாக்குதா. சரி. எப்படி லிங்கம் உருவாக்குதா? எப்படி? அந்த ஆற்று நல்ல மண்ணெடுத்து ஆடலிங்கம் செய்வாளா. சேத்து நல்ல மண்ணெடுத்து சிவலிங்கம் செய்வாளா. சின்னதொரு லிங்கத்துக்கு சிவ பூசை செய்வாளா. பண்ணினாலே லிங்கம் செய்து லிங்கம் செய்து லிங்கம் செய்து
பிடிச்சி சரி நெத்தில திலகமிட்டு ஆமா சிவபெருமானுக்காக சிவலிங்கம் செய்தாலாம். சரி ஆத்து லிங்கம் எடுத்து அழகாகவே மணலாகவே சேர்த்து சிவலிங்கம் செய்து அப்படி அம்மா பார்வதியால் சிவலிங்கத்துக்கு பூஜை செய்தார். ஆமா ஆண்டவனுக்கு தெரியாம பண்ணிட்டால, கண்ணை மறைச்சால. சரி 12 வருட காலமா பிரிஞ்சிருக்கா. ஆமா அப்படி பிரிஞ்சிருந்து சிவனை தேடி தவம் இருக்கா. சரி ஆண்டவனுக்கு அதுதானே பாத பணிகள் செய்தா. ஆமா அந்த பூஜை செஞ்சாதான் அவன் தப்புகள் பாவங்கள்லாம் அழியும்னு சொல்லியிருக்காரு. சரி இப்படி செஞ்சு வரக்கூடிய நாளையில ஆமா 11 வருஷம் முடிஞ்சிருச்சு. 12வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா அம்மா 6 கால பூஜைகளையும் பூக்களை பறிச்சு சிவபெருமான் லிங்கத்துக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கா பார்வதி. சரி இப்படியாக இருக்கு. என்ன 12வது வருஷம் முடியக்கூடிய நாளையில ஆமா என்ன வருது பாருங்க. என்ன வருது? நமக்கு அடுகாலம் வருவோதையா, வருவோதையா, காரிகையால் பார்வதிக்கு அம்பிகையால் பார்வதிக்கு நல்லது மாதிரே ஆஞ்சிவான சீமையில நடுகாலம் வருவோதையா, கண்டவன தோட்டத்திலே பூப்பறிக்க பூமில்லை, சமைத்துதான் கிளம்புவாளா, சொன நீர் திட்டி போச்சு, அம்மை அவள் குளிக்கலையே, பூக்களையும் பறிக்கலையே, அவ சிவபூசை செய்யலையே, 12 வருடத்திலே, 12 வருடத்திலே அந்த பூஜை அது நடக்கலையே. முடியக்கூடிய நேரத்துல ஆமா கேடு காலம் வருது பார்வதிக்கு. கேடு காலம் முடிய போது பத்தியா நான் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? 12 வருடத்துல ஒரு நாள் தவறாம பூஜை செஞ்சாதான் உன்னுடைய பாவங்கள் கழியும்னு சொன்னாரு. ஆமா 12வது வருடம் முடியக்கூடிய கடைசி நாள் இப்படி சோதனையா இருக்கு. இப்படி ஆயிடுச்சே. அந்த சோதனை யாரு வந்துச்சு தெரியுமா? ஆமா தேவலோகத்திலிருந்து சரி தெய்வ கன்னிமார்கள் வராங்க. ஆமா அந்த தேவலோகத்துல யாரு வராங்க? யாரு? தேவலோகம் தண்ணிலிருந்து தண்ணிலிருந்து சப்தக்கனி 7 பேரா 7 பேரா தேவலோகத்திலிருந்து சப்த கன்னியர்கள் 7 பெண்கள் வராங்க. 7 பெண்கள் வராங்க. தேவலோகத்துல சப்த கன்னிமார்கள்லாம் கல்யாணம் முடியாத கன்னி பெண்கள் 7 பேரு. சரி அந்த சப்த கன்னி 7 பெண்களும் என்ன ஏடி என்னடி நம்ம இன்னைக்கு பூலோகத்துக்கு போமா? போவண்டி நம்ம 7 பேரும் போமாட்டி? போவோம். இனி இந்த பாட்டி நம்மள உருவாளா இருந்த தோட்டத்துக்குள்ள அதான் தெரியலையே. பாட்டி கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதோ? ஆ. இந்த காரியமா பாட்டி கூட்டு போவாளா? கூட்டு போவா. கூட்டு போவா. கண்டிப்பா. அவன் அப்பல இருந்து வாய திறந்துட்டே இருக்கான். ஆ. இல்ல ஒரு பல்லு இல்ல ஒண்ணு இல்ல. அதானே. ஏமா என்ன? வாங்கடி 7 பேரும் போவோம். வாங்கடி. சப்த கன்னி 7 பேரும் போறாங்க. ஆமா சப்த கன்னி 7 பேரும் கைலாசத்துல இருந்து சரி பூலோகத்துக்கு வர பாக்காங்க. கெட்டாதபடி ஏஸ்தா பாட்டி நீ வந்து அந்த 7 பேரும் சேர்ந்து கிளம்புனா சும்மா சொல்ல பாட்டி. ஆமா 7 பேரும் கிளம்புறாங்க பாத்தீங்களா? சரி. எங்க போறாங்க? எங்க போனோம்? இங்க போனோம். கைலாசத்துல இருக்க வேண்டாம். ஆமா பூலோகத்தை போய் பார்த்துட்டு வருவோம். சரி நம்ம பார்வதி அம்மா நந்தவன தோட்டம் இருக்குல்ல, ஆமா அங்க போய் பார்க்க போவோம். சரி. சப்த கன்னியர்கள் 7 பேரும் கிளம்புறாங்க. அப்படி அந்த தேவலோகத்துல இருந்து கிளம்பி என்ன அம்மா பார்வதி அம்மா இருக்க சுனைய பார்க்க வாரா. ஆமா அப்படியே ஆகாயத்துல பறந்து வராங்க. சரி நம்ம பார்வதி அம்மா இன்னைக்கு விடிஞ்சா இங்கத்தான் வருவாங்க. ஆமா
ஏட்டி என்னடி வாங்கடி நம்ம 7 பேர் அக்கா தங்கச்சி சின்ன பிள்ளையிலேயே சப்த கன்னியர்கள். சரி அந்த குளத்துல போய் நீராடுவோம். ஆமா அவளுக்கு இது பார்வதி அம்மா குளம்னு தெரியாது. தெரியாம இந்த தண்ணியை பார்த்தோன்னே பெண்களுக்கு ஆசை வந்துருச்சு. என்ன மத புலகத்துக்கு வரல. ஆமா சப்த கன்னி 7 பேரும் சரி அந்த சுனையில குளிச்சுட்டு ஆமா பார்வதி அம்மாளுக்கு மட்டும் குளிக்கக்கூடிய சுனை அது. சரி இவங்க 7 பேர் நல்லா குளிச்சாச்சு. ஆமா ஏன் பார்வதி 7 பேரும் சும்மா குளிச்சாளா? ஒரு உள்ளார கூட போடாம குளிக்கா. அவள துணியையும் கரை இருந்து காமெடிக்காக சொல்லல, கதையில உள்ளது. ஆமா சான்றோர் கதையில உள்ளது. சரி அந்த சப்த கன்னியர் 7 பேரும் ஒரு ஆடை இல்லாம கரையில கலத்தி வச்சு. சரி ஆடை இல்லாம பெண் உள்ள பெண் நிர்வாணமா குளிக்கா. ஆமா அதுக்குதான் அந்த கதையை எழுதி வச்சிருக்காங்க அன்னைக்கு வந்து. சரி அப்படி யாரும் இருக்க கூடாது இல்ல. ஆமா 7 பெண்களுமே அழகாகவே நிர்வாணமா உள்ள குளிக்கிறது. சரி பாரதி 7 பேரும் தேவலோகத்துல இருந்து வந்து கன்னி பெண்கள் வந்து குளிச்சிட்டு இருக்காளே. அதானே அம்மாளுடைய சுனையில குளிக்கிறது மட்டும் காணாம என்ன இந்த பாரதி அம்மா நந்தவனத்துல பூக்கள் எல்லாம் போட்டுருக்கலாம். அம்மா என்னடி பாடி ரோஜா பூ இருக்குடி, மல்லிப்பூ இருக்குடி, பிச்சி பூ இருக்கு, பாரிஜாதம் இருக்குடி. அவன்டி எல்லா பூவையும் பறிக்க அந்த சப்த கன்னி 7 பேரும் பறிச்சு அவ பொண்டையில வச்சுக்கிட்டா. சரி அந்த பூ யாருக்கு? பாரதி அம்மாளுக்கும் சிவபெருமானுக்கும் பூஜை செய்துக்குந்தான். ஆமா இதை எடுத்து சப்த கன்னி 7 பேரும் வச்சுக்கிட்டால கொண்டையில. சரி அப்படி அன்னைக்கு ராத்திரி முடிஞ்சு தேவலோகத்துக்கு போயிட்டாங்க. ஆமா இப்படியா 2-3 நாளா சப்த கன்னியர்கள் நைட்டு வர. சரி ராத்திரியில சுனையில குளிக்க பூக்களை பறிக்க ஆமா அழகாகவே தேவலோகத்துக்கு போறாங்க. சரி இப்படி 12வது வருடம் முடியக்கூடிய நேரத்துல நம்ம பார்வதி அம்மா விடிய காலத்துல போறாங்க. சுனையில தண்ணி கலங்கி இருக்கு. பூ பறிக்க பூவில்ல. யாரோ ஒருவர் நம்மளுடைய பூஜையை கெடுப்பதற்காக பூக்களை எல்லாம் பறித்திருக்காங்களே. இது யாருடைய வேலையா இருக்கும்? கல்லணை நம்ம இருந்து களவாடியவனை கண்டுபிடிக்க வேண்டும். சரி அப்ப நம்ம அண்ணன் பரந்தாமனத்தான் கூப்பிடணும். யாரும் சுனையில குளிச்சிருப்பா. பூக்களை பறிச்சது யாரு? ஒரு நாள் பூஜை செய்யாம இருந்தா இன்னும் 12 வருஷம் நாங்க சிவனை பிரிஞ்சு உட்கார வேண்டியது இருக்கும். சரி எனக்கு இன்னைக்கு 12 வருஷம் முடியக்கூடிய நேரம் ஆயிட்டேன். இன்னைக்கு இப்படி பார்த்து பூஜை செய்ய முடியாம பூ இல்லாம போச்சு. அண்ணா கோபாலா பார்வதி அம்மா அண்ணனை எப்படி கூப்பிடுதா பாருங்க. அழகர தன்னன் நன்னே
பார்வதி உன்னை வருந்தி கூப்பிடுறேன் அண்ணா. நான் 12வது வருடத்துல பாத பூஜை செய்ய பூக்கள் பறிக்க போகும்போது பூக்கள் இல்லையண்ணா. நான் நீராடக்கூடிய சுனையானது கலங்கி இருக்கண்ணா. இந்த கல்வனை கண்டுபிடிக்க வா கண்ணா. கமல கண்ணங்க வா. சரி அண்ணனை பார்வதி அம்மாள் கூப்பிடுதா. என்ன தங்கச்சி கூப்பிட்டா அண்ணன் என்னன்னு கேட்காம இருப்பாரா? ஆறு கடலில் இருந்து வேகமாக வாராரு என் பெருமாள். சரி எப்படி வாராரு? அவர் கேருட நல்ல வாக காஞ்சிபுரம் வாராரையா பார்வதியால் சுனையாரிலே பார்வதியால் சுனையாரிலே அறிவோட்டம் பகவாரா பார்வதியால் சுனையாரிலே மாயக்கண்ணன் கிருஷ்ண பெருமான் பார்க்கடலில் இருந்து கிரட வாகனத்தில் வாராரு. பார்வதி அம்மா சுனையில வந்து கேட்காரு. எப்படி தங்கச்சி பார்வதி எதுக்குமா அந்த அண்ணனை கூப்பிட்டேன்? அண்ணா என்ன நான் சிவனை விட்டு பிரிந்து 12 வருடங்கள் ஆயிடுச்சு. சரி இன்னையோட 12 வருஷம் முடியுதண்ணா. இன்னைக்கு பார்த்து எனக்கு குளிக்கக்கூடிய சுனையில நீரானது கலங்கி இருக்கு. பூஜை செய்ய பூக்களை பறிக்க போனால் பூக்களிலே நந்தவன தோட்டத்திலே. சரி யார் இந்த பூக்களை பறித்தார்கள்? யார் என் சுனையிலே குளித்தார்கள்? சரி கல்வனை கண்டுபிடிக்க வேண்டும் கண்ணா என்று பார்வதி அம்மாள் கூப்பிட. சரி அப்பா கண்ணபிரான் பார்த்தாரா? பார்வதி நீ கவலைப்படாம இருமா. கல்லனை கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கண்ணபிரானுடைய வேலை. பாத்தீங்களா அந்த திருடர்கள் யாரு? உன் பூக்களை பறிச்சது யாரு? நான் கண்டுபிடிச்சு தாரேன். மாயக்கண்ணன் சரி அந்த நந்தவன சோலையிலே அந்த பொய்த்தாமரை குளத்து சுனைக்கு மேலே சரி கரையிலே ஒரு வன்னி மரம். என்ன மரம்? வன்னி மரம். அந்த வன்னி மரத்துக்கு மேல சரி நம்ம கிருஷ்ண பெருமான் மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருக்காரு. சரி எதுக்காக உட்கார்ந்து இருக்காரு? இந்த சுனையில இன்னைக்கு யார் குளிக்க வாரா? இன்னைக்கு யார் இந்த பூவை பறிக்க வாரான்னு பாப்போம். மாயக்கண்ண வன்னி மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருக்காரு. அப்படி 3வது நாளையில மறுபடியும் யாரு வராங்க பாருங்க. தேவலோகம் அன்னைக்கு வந்துட்டா 7 பேரும் வந்துட்டா. இந்த பாட்டி காளியம்மா பாட்டி கூட சேர்ந்தவா. என்ன இப்படி படிக்கான் தெரியாம சுத்தி சுத்தி வருவா. சரி யாரு? மேல ஒரு கருங்குரங்கு உட்கார்ந்து இருக்கு. அந்த குரங்குல எங்க தந்திருக்கு? வந்த உடனே கேட்டா. சரி காப்பி வேணுமா? ஆமா. டீ வேணுமா? கலர் வேணுமா? கலர் வேணுமா? ஆமா. பாத்தீங்களா மாங்காய் ஜூஸோட வந்துட்டா பாட்டி காளியம்மா பாட்டி. ஆமா தாயே என்ன எங்க சொத்த கண்ணி மாதிரி 7 பேரும் வந்து சுனையில போய் குளிக்கா. ஆமா மாயக்கண்ணன் வன்னி மரத்துக்கு மேல உட்கார்ந்து பாக்காரு. ஓஹோ ஓஹோ நம்ம பார்வதி குளத்துல குளிக்குது இந்த 7 பெண்கள் தானா? 7 சொத்த கண்ணிகள் தானா? சொத்த கண்ணி மாதிரி 7 பேர் தான் குளிக்கார்களா? என்னப்ப எப்படி குளிச்சிருக்கா? ஏன் பாவி போற ஒரு பாவனை கொடுத்தாலும் உள்ள போய் குளிக்க கூடாது. எல்லா துணியையும் கரையில கலத்தி வச்சுட்டா. கலத்தி வச்சுட்டு உள்ள போய் 7 பேர் இறங்குதா. சரி பிறந்த மேனியோட போய் குளிக்கலாமா? அப்படி ஒரு பெண்ணா பிறந்த
வந்தவ குளிக்கலாமா? ஆஹா. மாய கண்ணன் பாத்துக்கிட்டே இருந்தாரு. சரி. இவ பண்றதும் காணாதுன்னு ஆமா. ஒட்டு துணி இல்லாம கலையில கலத்தி வச்சு சரி. நம்ம தங்க பார்வதி குளிக்கக்கூடிய மேல போய் குளிக்கால. குளிச்சிட்டு இருக்காளே. இவளுக்கு ஒரு பாடத்தை புகுத்தணும். ஆமா. இவ கற்பை நம்ம கலைக்கணும். சரி. அப்படின்னு கண்ணகிரா நினைச்சாராம். ஆமா. அப்படியா இருக்கும் போது என்ன? அவ குளிச்சுட்டு வெளியே வாரா. ஆமா. பூக்களை எல்லாம் பறிக்கா. சரி. மறுபடியும் போய் என்ன? பெண்களுக்கு இந்த குளத்துல குளிக்கனா சும்மா ஆசை விடாது. அதானே. ஒருத்தி சொல்லுதா 7 பேர்ல. எப்படி? ஏக்கா என்னடி? எனக்கு இன்னும் இந்த குளத்துல குளிக்க ஆசை போக மாட்டேங்கா. போக மாட்டேங்குது. வாங்கடி திரும்ப போய் குளிப்போம். வாங்கடி. ஆத்தார் பெருமாளே. சரி. திரும்பவா குளிக்க போறீங்க? தானே. போங்க எல்லாரும் உள்ள. ஆமா. எல்லா ஆடைகளையும் எடுத்து மரத்துக்கு மேல போய் எரிச்சு வச்சுட்டாரு. ஆஹா. பாத்தீங்களா? 7 பேரையும் பார்த்தாரு. சரி. உன் ட்ரெஸ் எங்க இருக்கு? என் ட்ரெஸ்ஸுக்கு அறையில் நடக்கு. ஏம்மா என்ன? நீ சேலை உடுத்தியா நைட்டி போட்டியா? நான் பாவனை பண்ணேன். இது விளங்காதவளா இருப்பா உங்களுக்கு. ஆ. ஏடி, என்னடி? பாவாடை வேடி மேல இருந்து கீழே வந்த வெயில் என்ன ஓட ஓட்டுட்டு இருந்தா வெயில் அந்த வரும் பிரச்சனை செய்யுது. அக்னி நட்சத்திரம். சரி வாம் பாவாடை எடுத்துட்டாரு கண்ண பெருமாளே. சரி. ஏடி இளையவள, என்னடி? நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்த? நான் என்ன பண்ணேன்? சுடிதார் போட்டிருந்தேன். சுடிதாரா போட்டிருந்த? ஆமா. இந்த உடம்புக்கு சுடிதார் கேட்காம. இருக்க போட்டேன். சரி அதையும் எடுத்துட்டாரு பெருமாளே. சரி. நீ என்னடி போட்ட? கெவுனு. கெவுனா? ரொம்ப ஆக்கமா தான் அந்த இருக்கும். பின்னாடி இருக்க லெஹங்கா. என்ன போட்டா? லெஹங்கா. இவன் பல்ல பல்ல காமிக்கா. போட வந்திருப்போம். பாடாம வந்திருப்பாளோ? 7 பேரும் போட்ட ஆடை கரையில கலத்தி வைக்கா. சரி நம்ம கண்ணவீரன் பார்த்தாரு. மறுபடியுமா உள்ள குளிக்க போறீங்க? ஆமா. இருங்க இருங்க. 7 பேர் துணியை எடுத்தாரு. சரி. மாயக்கண்ண பண்ணி மரத்துக்கு மேல போய் துணியை ஒளிச்சுட்டாரு. ஆமா. 7 பேரும் கிடந்து சரி. தண்ணிக்குள்ள தத்தல புறவாண்டு கிடந்து நீச்சல் அடிக்கா. சரி. அழகா கிடந்து விளையாடுதா பாரு. ஆமா. ஆசை உடம்புக்கு. சரி. குளத்தை விட்டு வெளியே வாரா. ஆமா. கேட்டி என்னடி? என் சுடிதார காணுண்டி, என்னடி? கெவுன காணுண்டி. என் பாவடை காணுண்டி, நைட்டியை காண முடியும். என் பட்டு சேலை காணுண்டி, ஆமாண்டி. நான் சேலை இருக்குடி, ஆமாண்டி. எல்லாம் இருக்குடி. ஆமா. மேல போட்டு சாக்கிட்ட காணுண்டி. காணுண்டி. கேட்டி என்ன? யாருடி எடுத்திருப்பா? ஆ. மனவாடி எடுத்திருப்பான். நம்ம பொம்பளை குளிக்கிறத பார்த்தானோ, ஆமா. பார்த்துட்டு நம்ம சேலையை திருடிட்டு போயிட்டானோ, போயிட்டானோ? எவனா இருப்பானோ தெரியலையேடி. தெரியலையே. யாரா இருக்குன்னு சுத்தி சுத்தி பாக்கா. ஆமா. மாயக்கண்ணன் பெருமாள் அந்த துணியெல்லாம் எடுத்து மரத்துக்கு மேல உட்காந்து கண்ண உருட்டிக்கிட்டு இருக்காரு. கண்ண கண்ண பாத்துட்டு இருக்காரு. தேடுங்க தேடுங்க 7 பேரும். சரி. என் தங்கச்சி குளத்திலேயே குளிச்சுக்கிட்டு இருக்கியே, அதானே. நல்லா குளிங்களுக்கு ஒரு பாடம் இருக்கு. ஆமா. பார்த்தா சத்த கண்ணி 7 பேரும். சரி. நம்ம இனிமே அங்க இருக்க வேண்டாம். ஆமா. பிறந்த மேனியோட இருக்கோமே. சரி. நம்ம இதோட கைலாசம் போக முடியாது. போகவே முடியாது. வாங்கடி குளத்துக்குள்ள 3வது நேரம் இறங்குதா பாருங்க. ஆமா. அந்த குளத்துக்குள்ள தாமரைப்பூ எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? சரி. அதை எடுத்து மேல சுத்தி கட்டிக்கிட்டாளுங்க. சரி. குளத்துக்குள்ள தாமரை இலை இருக்கும். ஆமா. எல்லா தாமரை இலையும் சேர்த்து. சரி. 7 பொம்பளை சத்தக்கண்ணி 7 பேரும் உடம்ப ஃபுல்லா கெட்டுதான். ஆமா. மறைக்க முடிஞ்ச அளவுக்கு மானத்தை மறைச்சுக்கிட்டு உண்டி. சரிடி. இப்படியே பேருண்டி யாரு கண்ணுக்கு தெரியாம ஆமா. இந்த மாய கண்ணன் பார்த்தாரு. சரி. ஏட்டி ஆ? நீ 7 பேர் வந்ததும் காணாதுன்னு ஆமா. சேலையெல்லாம் நான் தூக்கி மேல வச்சிருக்கேன். சரி. நீ தாமரைப்பூ இலையவா சுத்திக்கிட்டு இருக்க. அதானே. இருவன் தாமரையில கடிக்கிறதுக்கு நான் வாரேன். அதானே. என் மாய கண்ணன் என்ன வடிவம் கொண்டாரு பாருங்க. என்ன வடிவம் கொண்டாரு? ஒரு வெள்ளகாடு வடிவம் கொண்டு பெருமான் வாராரையா. ஒரு வெள்ளாடு வடிவம் போல வாராரு. ஆமா. சேலை எல்லாம் மரத்து மேல இருக்கு. சரி. பார்த்தாரு. ஆ. வெள்ளாடா மாறிட்டாரு மாயக்கண்ணன் கோபால கண்ணன். சரி. இந்த 7 பேரும் தாமரைப்பூ இலையை சுத்திருக்கா பாரு. ஆமா. கரையை விட்டு வெளியே வர தப்பிச்சு ஓடிடுவோண்டு. சரி. சேலையும் காணும் ஒன்னையும் காணும். காணுமே. இந்த இலைய வச்சு மறைச்சிட்டு ஓடுண்டு. ஆமாண்டி. இவர் பார்த்தாரு. ஆமா. வெள்ளாட்டுக்கு என்ன வேலை? என்ன வேலை? இலைய கடிக்க வேலை. கடிக்க வேலை. அவர் வெள்ளாடு வடிவாங்கொண்டு இலையத்தான கடிச்சிடுவான். என்னடி? நம்ம சேலை போனதுங்க காணாதுன்னு. இந்த இலைய கடிக்கிறதுக்கு நேரம் கட்ட நேரம் தான் ஆட்டுக்குட்டி வருதடி. ஆமாண்டி. இப்ப வாட்டி இந்த இலைய கடிக்கிறதுக்கு வரணும். அதானே. ஆட்டுக்கிட்ட ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் இருக்கு. வெட்டு கிடையாது. ஒரு நேரம் இந்த ஆட்டுக்குட்டி இங்க வராது. ஆமா. இப்ப பார்த்து நம்ம இலைய கடிக்க வருது. இது வந்துருச்சு இல்ல கிடாய். ஆ. கொளுத்த கடாயெல்லாம் இருக்குது. அதானே. வந்துச்சு பாருங்க மாயக்கண்ண கிடா வேஷம் போட்டு ஆட்டுக்குட்டியா. சரி. 7 பேரு உடம்புல உள்ள தாமரைப்பூ எல்லாம் கடிச்சு தின்னு விட்டாரு. சென்று பாரு. இவா பார்த்தா ஆமா.
ஆமா இல்லாட்டி நமக்கு சேலை போச்சு, ஆமா தாமரை கொடி இலையும் போச்சு, போச்சடி நம்ம இப்படி மேல போக முடியாது. ஆமா வாங்கடி உள்ள போகும் குளத்துக்குள்ள. மடி போண்டி கழுத்தளவுக்கு தண்ணிக்குள்ள முங்கி நிக்கா சத்தக்க நீ 7 பேரும். சரி ஆனத்தை மறைக்கணும்ல, ஆமா வெளியே போகணும்ல. யாரு செஞ்ச பாவமோ நம்ம இன்னைக்கு இப்படி நிக்க மாட்டி. ஆமாண்டி அவங்களுக்கு பார்வதி அம்மா குளம்னு தெரியாது. தெரியாம வந்து குளிச்சு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா அண்ணபிரான் பார்த்தாரு. சரி வெள்ளாடா போனோம். ஆமா இனிமே நம்ம என்ன பண்ணணும்? என்ன அண்ணன் நல்ல பகவானை ஒரு மலையாக பெய்ய வைத்து வரண பகவானை கூப்பிடுதாரு. ஆமா வரண பகவானே என்ன மழை பெய்யப்பா. ஆமா பேயாத மழை மழை பெய்யுது. சரி இவா 7 பேரும் கழுத்தல தண்ணிக்குள்ள உள்ளுக்குள்ளே நின்னுட்டு இருக்கா. ஆமா வெளிய போனா ஆடை இல்ல. சரி அங்க எல்லா தாமரையிலையும் கடிச்சு தின்னுட்டாரு. ஆமா அப்புறம் எப்படி போவேன்? அந்த மழை பெஞ்சது பாருங்க. சரி அந்த சுனையில கொடிகள்லாம் படர்ந்து இப்படி மேல வருது. ஆமா இந்த சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்கும்ல. சரி அதை எடுத்தா ஆமா உடம்புல சுத்தி பாக்கா. ஆமா அதுவும் ஒட்டிக்கிட மாட்டேங்குது. சரி செடியை வச்சு எப்படி மறைக்க முடியும்? அதானே தாமரை இலையாவது பெருசா இருக்கும். ஆமா உடலை மறைச்சுக்கிடலாம். செடி கொடி எப்படி மறைக்க முடியும்? அதை விட முடியாது. அதை விட்டா பாருங்க. என்ன 7 பேருக்கும் மழை பெய்யுது. குளத்துக்குள்ள நிக்கா. சரி சாயங்காலம் ஆக ஆக நேரம் மூஞ்சி கருக்கல் ஆகுது. சப்த கண்ணி 7 பெண்களும் இந்த சுனையில குளிக்க குளிக்க சரி அந்தி கருக்கலாச்சு. அங்கமெல்லாம் குளிர்தடி. சரி மூஞ்சி கருக்கலாச்சு, உடம்பெல்லாம் குளிர்தடி. நம்ம இந்த தண்ணியை விட்டு எப்படி வெளியே போக? நம்ம எப்படி மானத்தை காப்பாத்தி தேவலோகம் போக போறோம்? நாயக்கண்ண சூழ்ச்சி இல்லையா? நீங்க வந்து குளிச்ச தப்புக்கு இப்படி எல்லாம் வேலை பார்க்காரு. சரி அப்படி வேலை பார்க்கத்தான் மழை பெஞ்ச மழையில குளிர் அதிகமாயிட்டு. சரி குளிர் காய முடியாம இருக்காருல்ல. நாயக்கண்ண ஏவதாரு. சரி யார ஏவதாரு? சத்திரிக முனிவன் என்று ஒரு முனிவன். முனிவர்கள் 33 கோடி முனிவர்கள் சொன்னோம்ல. அதுல ஒரு முனிவன் தான் சத்திரிக முனிவன். சரி அந்த சத்திரிக முனிவன் ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்து தவம் இருக்கான். முனிவனுக்கு என்ன வேலை? அக்கினி யாகம் வளர்த்து சரி சிவபெருமானத்தில் தவம் இருக்கிறதா. 7 பேரும் பார்த்தா சப்த கண்ணி. சரி ஏக்கா என்ன தங்கச்சி, நம்ம இந்த நைட்டு ஆயிடுச்சு, கருக்கல் ஆயிடுச்சு, இருட்டு நேரமா இருக்குடி. யாரு கண்ணிலையும் பற்றாம நம்ம எந்திரிச்சு வேகமா ஓடிடுவோண்டி. சரி இருட்டுக்குள்ள யாரு பார்க்க போறா? நாயக்கண்ண மரத்து மேல உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. இவ என்ன பண்ணுதான்னு பாப்புண்டு. இவ 7 பேரும் நிர்வாண கோலமா வெளியே வாரா. சப்த கண்ணி 7 பேரும் சரி அந்த கரையை விட்டு என்ன ஓட்டங்கள்ல பெரு நடையா ஓடுவாங்க. துணியதுமே இல்லாமலே ஓடுவானா. துணி இல்ல, இருட்டுல யாரும் பார்க்க மாட்டாங்கடி. அந்த நேரத்தை தப்பிச்சு ஓடிடுவான். ஓடுமா வெக்கத்தை பாரு. அந்த வயசுலயும் அந்த கேள்விக்கு கதையில பேசிட்டு இருக்கம்மா. உடனே ஓடி போயிடுச்சிங்க. என்னடி ஏன் சப்தக்கண்ணி 7 பேரும் ஓட மாட்டி நாங்கடி ஓடிடுவோம். துணி இல்லாம ஓடுதா பாருங்க சப்தக்கண்ணி. சரி சத்திரிக முனிவன் நல்லா கவனிக்கணும். சத்திரிக முனிவன் ஒருத்தன் அக்னிய வளர்த்து தவம் இருந்துட்டு இருக்கான். சரி 7 பேரும் பார்த்தா உடம்புல துணி இல்லையே. சரி என்ன குளிருது. இங்க ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்குடி. வாங்கடி அக்னி காய போவோம். ஒரு குளிரா இருக்குன்னா எங்க வெப்பமா இருக்குன்னு பாப்போம்ல. சத்திரிக முனிவன் இருக்கிற இடமே தெரியல. சரி அவனுக்கு முன்னாடி தீ அப்படி கபகபான்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி எரிய 7 பேரும் அக்னி யாகத்துல வந்தா. அதாவது என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எப்படி
நெருப்பை கண்டு இலகாத நெய் எந்த நெய்யும் நெய்யாகாது. ஒரு நெருப்பு இருக்குன்னா சரி, அதை கண்டு உருகாத நெய் எதுவுமே நெய் கிடையாது. நெய் கிடையாது. அர்த்தம் புரிஞ்சிருப்பீங்க. ஆமா. சத்திரிக முனிவன் தவ கோலத்துல அக்னி யாகமா இருக்கான். சரி, இவன் 7 பேரும் அக்னி காய வாரா நிர்வாண கோலத்துல. ஆமா. சத்திரிக முனிவன் தவ கோலத்தை இழந்தான். சரி, அக்னியாகவே பாய்கிறான். அங்க 7 சப்த கன்னிமார்களும் சரி ரிஷி பிண்டம் ராத்தருகாது என்பதற்காக அவர்கள் அன்று முதல் குடிமறந்து கர்ப்பமாய் இருக்கிறார். சரி, நல்லா கவனிச்சலாம். ஆமா. குளிர்காய போன சப்த கன்னி 7 பேரும் சத்திரிக முனிவன் அக்னியினால ஆமா அவன் தவத்தை கலைந்து சரி பெண்ணை கண்டு வாசத்தை நுகர்ந்த அந்த முனிவனாகப்பட்டவன் ஆமா அக்னியோடு அக்னியாக சரி 7 பேருமே கர்ப்பமாய் இருக்கிறார்கள். அந்த சப்த கன்னி 7 பேரும் ஆமா ரிஷி கர்ப்பம் ராத்தருகாது என்பதற்காக 7 நல்ல ஆண் குழந்தை வந்து பிறந்திடுமா. பாத்தீங்களா இந்த குழந்தைகள் பிறந்தது பாருங்க. அவ என்னைக்குமே கன்னிமாராளன் இருக்கணும். சரி, அவளுக்கு போய் 7 பெண்கள் பிறந்துருச்சு. சத்திரிக முனிவன் பார்த்தான். ஏய் என் தவத்தை கலைச்ச பெண்களை நீங்க தானே. யாருமா நீங்க 7 பேரு? ஆமா. சத்திரிக முனிவா, சரி நாங்க தெரியாம வந்துட்டோம். ஆமா. தெரியாம நடந்து போச்சு. சரி, 7 ஆம்பளை பிள்ளை இருக்கு. ஆமா. காட்டிலே கிடக்கட்டும். ஆமா. நாங்க போறோம் தேவலோகத்துக்கு. சரி, சப்த கன்னி 7 பேரும் தேவலோகத்துல போக ஆமா. இப்ப இந்த 7 ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பேர் கொடுக்க போறாரு. சரி, சத்திரிக முனிவர் பார்த்தாராம். எப்படி இந்த குழந்தைகள் பிறக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? எதுக்கு இப்படி ஓடி வந்தா? அதானே யாரு காரணம்னு முனிவர் நினைச்சார்ல. சரி, நாராயண பெருமாள் சங்கு சக்கரமாக காட்சி கொடுக்க ஆமா அப்பதான் அறிந்தார்களாம். சரி, நாராயணன் சூழ்ச்சியினால் பிறந்த குழந்தையா. அப்ப இந்த குழந்தைகளுக்கு என்ன பெயர் விடுத்தார் பாருங்க நாராயண பெருமாள். என்ன பெயர் கொடுத்தார்? சப்த கன்னி பெற்றதுனாலையும் ஆமா சத்திரிக முனிவருடைய தவத்தினாலையும் பிறந்ததுனால சரி சத்திரிய குல சான்றோன் என்று பெயர் கொடுத்தார்களே. நம்ம நாடார் குலத்தை வந்து சத்திரிய குலம் சொல்லுவாங்க. சத்திரிய முனிவருடைய தவத்துல பிறந்த 7 பிள்ளைகள் இல்லையா. சத்திரிய குல சான்றோன்னு பேர் கொடுத்தாங்க. அது மட்டுமா நாராயணன் கிருபையாலே ஒரு குழந்தைகளும் நாளை ஒரு காலத்திலே நாட்டையே ஆண்டுவான். நாட்டையாரும் மாணவனா நாட்டையாலும் மக்கள் எல்லாம் நாடார்கள் பேர் கொடுத்தார். நாடாலும் நாடார் என்று நாராயணன் பேர் கொடுத்தார். சத்திரிய குல சான்றோன் என்று நாடார் குல மக்கள் என்று நாராயணரும் பேர் கொடுத்தார். சப்த கன்னி பெத்த மக்கள் 7 மக்கள் நாடாரல்லோ 7 நல்ல பாலகர்கள் 7 நல்ல பாலகர்கள் நாடார் என்று பேர் கொடுத்தார். சத்திரிக முனிவன் தவத்தினால் பிறந்ததனாலே சத்திரிய குல சான்றோன் என்றும் சரி நாராயணன் சூழ்ச்சியில் பிறந்ததனாலே நாட்டையே ஆளக்கூடியவர்கள் இவர்கள். நாளைக்கு இந்த பிள்ளைகள் நாட்டையே ஆள்வார்கள். சரி, நீங்க பாருங்க எங்க போனாலுமே நாடார்கள் பதவிகள் இருக்கும் இல்லையா. நிச்சயமா நாட்டையே ஆளக்கூடிய பிள்ளைகள் என்பதனாலே சரி நாடார்கள் என்று பெயர் கொடுத்தார்கள். வந்து ஜாதியை பத்தி நாம் படிக்கல. சரி, யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். இது வந்து ஏட்டு கதை. பத்திரகாளி அம்மன் கதையில நம்ம பிள்ளைகள் வளர்த்த கதை வந்து ஏட்டு கதை இருக்கு. சரி, அதான் படிச்சிட்டு இருக்கோம். என்னடா தம்பி ஜாதி பத்தி படிக்க நினைக்காதீங்க. சரி, இது கதை. நாராயணன் பெத்த பிள்ளைனாலே நாடாழ்வார் என்று சொல்லி பேர் கொடுத்து இந்த பிள்ளைகளை பார்த்தாங்க. என்ன பெத்த தாயும் போட்டு போயிட்டா. நம்ம நாராயண பெருமாள் ஒரு அப்பா வளர்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதான் பாருங்க, நீங்க நமக்கு அப்பாவா இருக்கிறது யாருன்னா பெருமாள் சுவாமி தான் அப்பாவா கும்பிடுவாங்க. சரி, அது மட்டும் இல்லாம ஒரு ஆண்கள் வந்து பிள்ளையை வளர்க்க முடியாது. தாய்க்கு தான் பிள்ளையை வளர்க்க முடியும். நிச்சயமா தாய் தானே பேணி பகுப்பா. அப்ப இந்த பிள்ளைகளை வளர்க்கணும்னா சரி ஒரு தாயை பிறவி செய்ய வேணும். இந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு கைலாசத்துக்கு கொண்டு போறாரு. சரி,
எங்கே கொண்டு போக ஆஹா. இரும்பு நாள் கோட்டை போட்டு சரி. 7 கடலுக்கு அப்பாலே தாரிகா சூரன் என்ற அரக்கன் வாழ்ந்து வருகிறான். தாரிகா சூரன் பண்ணாத அட்டகாசம் பண்றான். ஆஹா. அவனை கொல்ல வேண்டும். சரி. இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நல்லா கவனிச்சீங்களா? ஆமா. 7 கடலுக்கு அப்பாலே சரி. இரும்பு கோட்டை போட்ட தாரகாசுரனையும் கொல்லணும். ஆமா. இந்த 7 பிள்ளைகளையும் வளர்க்கணும். அதுக்கு நம்ம ஒரு பெண்ணை பிறவி செய்ய வேண்டும். சரி. அப்ப என்ன பண்றாங்க பாருங்க. என்ன செய்யறாங்க? தேவாதி தேவர்களும் அரக்கர்களுமாக சென்று ஆமா. கடலை நோக்கி எல்லோ அமுதமாதை கரைய வேண்டி தேவர்களும் ரிஷிகளுமாய் அங்கிருந்து பயணமாகி அமுதமாது கடைவார்கள். அமுதமாது கடைவார்கள். அழகு நல்ல தேவர்களும் தேவாதி தேவர்களும் அசுரர்களும் அமுதம் கடையும் போது சரி. 1வது நாள் மூத்தவளாக மூதேவி பிறக்க, ஆமா. 2வது நாள் சிரிச்ச முகத்தோடு ஸ்ரீதேவி பிறக்க, சரி. 3வது நாள் மதகளி யானை வந்து பிறந்தது. அப்படி. அந்த யானை எடுத்த ஆடையாகவே சிவபெருமான் போட்டுக்கொள்ள, ஆமா. 4வது நாள் அமுதம் கிடைறாங்க. சரி. வாரி புலி வந்து பிறக்கிறது. புலி தோலை எடுத்து ஆசனமாகவே வைத்துக் கொண்டார் சிவபெருமான். 5வது நாளாக ஆமா. பஞ்சபூதங்கள் வந்து பிறக்கிறது. சரி. 6வது நாள் அளவுடனே 6 ஸ்வரங்களும் வந்து பிறக்கிறது. சரி. 7வது நாள் ஆஹா. மால் மலு எல்லாம் வந்து பிறக்கிறது. 8வது நாள் பிறக்கும் போதுங்க சரி. அங்க என்னதான் பிறக்கு? என்ன? வேதாள பூதம் வந்து பிறந்திருக்கு. அந்த பூதத்தை சங்கிலியை போட்டு கெட்டி வைக்காங்க. அதனாலதான் அந்த பூதத்துக்கு பேரு சங்கிலி பூதம். அந்த 7வது நாள் அமுதம் கடையும் போது ஒரு பூதம் வந்து பிறந்துருச்சு. ஆமா. அந்த சங்கிலியை போட்டு கைலாசத்துல ஒரு தூண்ல கெட்டி வச்சிருக்கு. சரி. சங்கிலியால் கட்டப்பட்ட பூதம் தான் சங்கிலி பூதம். காவல் தெய்வம். ஆமா. 9வது நாள் அமுதம் கடைய போறாங்க பாருங்க. சரி. இந்த வாசுகி பாம்பு பாத்துச்சு. ஆமா. எத்தனை நேரம் நம்ம போட்டு கடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதானே. பாம்புக்கு என்ன தன்மை உண்டு? என்ன உண்டு? விஷத்தை கக்கக்கூடிய தன்மை உண்டு. பார்க்கடலை கடையும் போது ஆமா. அந்த விஷத்தன்மையை பாம்பானது வாசுகி பாம்பு கக்க, சரி. அந்த நஞ்சு விஷத்தை கொண்டு போய் சிவபெருமான் போய் கொடுத்தாங்க. ஆமா. நல்லா கவனிக்கணும். என்ன? இந்த ஒரு சில கதைகள்ல ஆமா. பத்திரகாளி அம்மா நாகக்கண்ணி நாகராஜன் 8 முட்டையில பிறந்தான்னு சொல்லுவாங்க. ஆமா. நம்ம பத்திரகாளி அம்மா வந்து 8 கதைப்படி முட்டையில பிறக்கவே இல்ல. அவ வந்து பார்க்கடல்ல பிறந்தவதான் பத்திரகாளி அம்மா. ஆமா. நம்ம பிள்ளையில வளர்த்தவா இல்லையா? சரி. 8 முட்டையில பிறந்தவா பத்திரகாளி கிடையாது. இது இன்னைக்கு நம்ம நிரூபிக்கலாம். ஆமா. அந்த காலத்து ஓலைச்சுவடி 8ல எழுதி வச்ச கதை. சரி. இப்படி 9வது நாள் அமுதம் கிடையும் போது நஞ்சு பிறந்துச்சுல விஷம், பாம்பு விஷம். ஆமா. இத சிவன்ட்ட போய் கொடுத்தாங்க. சரி. சிவன் பார்த்தாரு. என்ன? இந்த விஷத்தை பூமியில போட்டோம்னா ஆமா. பூமாதேவி அழிஞ்சிருவா. நாமளே குடிச்சிருவோம். ஆமா. சிவன் குடிச்சாரு பாருங்க அண்ணாந்து. சரி. கண்டத்துல வந்து நிக்கி விஷம். ஆமா. சிவபெருமான் கண்டம்னா தொண்டன் அர்த்தம். சரி. கண்டத்திலே விஷம் நின்னதனாலே அவருக்கு பேரு திருநீல கண்டன் என்று ஒரு பெயர். பார்வதி பார்த்தா. சரி. சிவனுக்காக ராத்திரி கண்ணு விழிச்சு உட்கார்ந்திருக்கா. ஆமா. கண்ணு விழிச்சு இருந்ததனாலே இந்த ராத்திரிக்கு பேரு சிவராத்திரி என்று பேரு. சிவபெருமான் தொண்டையை விட்டு விஷம் கீழே பேரக்கூடாது இல்ல? ஆமா. அம்மா பார்வதி அம்மா கண்ணு விழிச்சு தொண்டையை பிடிச்சுக்கிட்டு இருக்கா. சரி. பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தெற்கு கழகமலை ஆதிபராசக்தி மாரியம்மன் திருக்கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு இப்போது ஒரு சில நிமிடங்களில் மாக்காப்பு பூஜை நடைபெற இருப்பதால் பக்தர்கள் எங்கிருந்தாலும் கோயிலுக்கு வர முடியாத விழா கமிட்டியார் இருக்கிறார்கள். சரி. அந்த நஞ்சை பார்வதி அம்மாள் கண்டத்தை பிடித்திருக்க சிவபெருமானுக்கு உடம்புக்குள்ள போகல. நஞ்சானது உச்சி கண்ணு வழியா தெரிக்குது. கீழே போகாம பார்வதி அம்மா கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டா. எந்த புருஷனால் விஷம் சாப்பிட பொண்டாட்டி பாப்பாளா? இப்புள்ள பொண்டாட்டி பாப்பா. நீ குடிச்சிருப்பா. அன்னைக்கு பார்வதி அம்மா கண்டத்தை கட்டி பிடிச்சிருக்கா. விஷம் கீழே போகல பாத்தியா? சரி. கீழே போகாம விஷமானது சிவபெருமான் உச்சிக்கண்ணு வழியா வருது. அந்த உச்சிக்கண்ணுல விஷமானதை ஒரு பெண்ணாக பிறவி செய்ய வேண்டும் என்று அந்த நஞ்சதிலிருந்து யாரு பிறக்க பாருங்க. வீரப்பெல்லாம் வீசடையா. பல்லனகா
காளி எட்டு பேரும் முத்தமலை பத்திரகாளி ஆடாளுட மக்களையும் ஆக்கமந்த பத்திரகாளி வாராளே வாராளே பத்திரகாளி வாராளே சாமுகல சாமம்மா சந்திச்ச நேரமம்மா ஆறுதரா சத்தியம்மா ஆரியம்மா வாராளே ஆரிக்கு தான் ஒரு குறவை